நான் அடுத்த செய்திகளை போகிறேன், நல்லா நீங்கள் கவனிக்கணும். இந்த செய்தியை நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் வெளியில் எல்லாருக்கும் சொல்லணும். அதாவது இது சுவிசேஷம். உங்களால் இதை என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால், இந்த அபிஷேகம் இல்லாமல், இந்த ஞானம் இல்லாமல், ஆவியானவருடைய வெளிப்பாடு இல்லாமல், வெளிப்படுத்துதல் இல்லாமல் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று வெளிப்பாடை பெற்று இதற்குனே பிரத்யேகமாக அழைக்கப்பட்ட தேவனுடைய மனிதர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள், ஊழியர்கள் சொல்லப்பட்ட ஒரு வாக்கியத்தை வாசித்து பார்ப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 17-18 வசனத்தை நீங்கள் அப்படியே வாசிக்க பார்ப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18 வாசிக்க பார்ப்போம். சத்தம் வாசிங்க, சீக்கிரம். ஏனெனில் கிறிஸ்துவும், நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு எதுக்கு வந்தாரு? கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்திலே, பிதாவினிடத்திலே, படைச்சவனிடத்திலே சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் ஆவியின் நிமித்தம் பாவியின் நிமித்தம் ஒரு தடம் பாடுபட்டால் கவனிச்சுங்க. தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்துவதற்காக ஒரு தரம் இந்த பாவியாகிய என் நிமித்தம், உன் நிமித்தம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர் நிமித்தமும் அவர் என்ன செஞ்சார்னா பாடுபட்டார். நான் வாசிப்பா. அவர் சரீரத்திலே மாமிசத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட. நல்லா கவனிச்சுக்கோங்க. சரீரத்திலே மாமிசத்திலே அவர் கொலை உண்டு. எந்த ஆவி முதல்ல மறிச்சிருந்துச்சோ அந்த ஆவியிலே அவர் என்ன செய்தார்? உயிர் தெழுந்தார். ஆவியிலே அவர் நல்லா கவனிங்க. உங்களுக்கு பிரயோஜனம் வேணும்னா, பலன் வேணும், ஆராதனையில் அந்த அருளும் ஆசீர்வாதம் வேணும்னா நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், அவங்க என்னத்தையும் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க எப்படியும் ட்ரெஸ் போட்டு பாடிட்டு போகிறாங்க, எப்படியும் ஆடிட்டு போகிறாங்க, அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் போய் உட்கார்ந்து நம்ம அவரை பணிந்து அவரை தொழுது சரணாகதி அடைந்து இறைவனை இந்த ஆன்மா அன்னை மரியாதை போல நாம் ஆவியிலே ஆண்டவரை ஏற்றி போற்ற வேண்டும். ஆன்மா அவரை ஏற்றி என்ன செய்ய வேண்டும்? பாட வேண்டும். அதுக்கு தான் இந்த சபை. அதை இந்த சபை செய்யலை, இந்த சபை போதகர்கள் செய்யலை. நம்மளை என்ன செஞ்சுட்டாங்கன்னா பார்வையாளராக வச்சுட்டாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போங்க, அப்படியே வாங்க, சேரில் உட்காருங்க, இல்லை தரையில் உட்காருங்க, இப்படி முட்டை கட்டிட்டு உட்காருங்க, அப்படியே எது செஞ்சுட்டீங்க. உங்களுடைய ஆவி, ஆன்மா, உடல் அத்தனை என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இடத்துல வேலை செய்யணும். ஃபங்க்ஷனா 72,000 நாடி நரம்புகளும் இந்த தேவாதி தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிர் உள்ள எல்லா செல்களும் கோடிக்கணக்கான இந்த ரத்தம், அதான் சொல்ல வேர்க்கணும். இந்த உடம்புக்கு வேர்க்கணும். நான் மார்த்தாண்டத்தில் ஸ்டேஜில் ப்ரோக்ராம் நடத்தணும்னு சொன்னால், இந்த அப்போ அங்கி போடலை, ஒயிட் ஷர்ட்டு, உள்ள ஒரு பனி, உள்ளே இருக்க சட்டி எல்லாமே தொப்பு தொப்பாக நடக்குது. ஆராதனை முடிச்சுட்டு இறங்கி வந்த உடனே கரெக்டாக ராணி, அங்கேயும் ஒரு ராணி உண்டு, அவங்க என்ன ட்ரெஸ்ஸை கரெக்டாக எடுத்து வச்சுருப்பாங்க. கரெக்டாக நான் ட்ரெஸ் குளிச்சுட்டு உடனே குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே ரெஸ்ட் ரூமில் போய் நல்ல டீ குடிச்சிட்டு அங்கே கிச்சன் பக்கத்தில் அந்த முடித்த உடனே ரெஸ்ட்டு இது பண்ணுறது, துணியை மாற்றிட்டு அங்கே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு அறம். அதில் போன உடனே எனக்கு பழம் நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், சாதாரண வேலை பார்க்கறதுக்கு இந்த உடல் வேறு. ஆனால் பைபிள் எது சொல்லுதுன்னா, அழிஞ்சு போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், அழியாத உணவுக்காக அழிச்சிங்க. இந்த உழைப்பில் என்ன வரும்னு சொன்னால், நீங்கள் போகும்போது அவர் சொல்கிறேன், நெய் மறந்து பரவச நிலை, போதையில் தான் போகணும், பரவச நிலையில் தான் போகணும். இந்த ஸ்டேஜில் என்னால் உட்கார முடியலை, கீழே எங்கடிக்கில் விழுவோம் அப்படின்னு இருக்குது, அந்தளவுக்கு என்ன இருக்குன்னு. ஆனால் இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்காக உட்காந்துட்டு இருக்கேன். அவ்வளவு என்ன இருக்குன்னு சொன்னால், அந்த ப்ரெஷர் வந்தவனுக்கு தலை சொத்துக்குள்ள மயக்க வரலாம், அந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கேன். அதனால் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் புரியணும். பாடும்போது ஆராதனையில் நீங்கள் என்ன செய்யணும்? முழு ஈடுபாடு செலுத்தணும். உங்கள் கவனம் இங்கே தான் இருக்கணும். அங்கே என்ன வருது, அங்கே என்ன நடக்குது, அங்கே யார் வாரு, இந்த பார்வையில் இருக்கக்கூடாது. உங்கள் பார்வை விசுவாசத்தை தோற்கிறவரும் அதை முடிக்கிறவருமா இயேசு கிறிஸ்து மேல் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட்.
வார்த்தை விடையிலிருந்து வாசிப்பார். அந்த ஆவி நல்லா கவனிச்சுக்கோங்க. அது மறுபடியும் அது முதல்ல அது 18 வாசி. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு இந்த உலகத்தை எதுக்கு வந்தாருன்னா, ஏதோ உனக்கு நோயை குணமாக்கிட்டு உனக்கு பல்லு வலியை போய்கிட்டு ஏதோ அந்த உலகத்தில் சொத்து சுகம் வீடு வாசல் வீடு இல்லை உனக்கு வீடு கட்டி கொடுக்க வரல. அங்க சொல்றாரு, தேவனிடத்திலே நம்மை சேர்ப்பதற்கு, தேவனுக்கு முன்பாக நிரபராதியாக நீதிமானாக பரிசுத்தவாட்டியாக பத்தினியாக நிறுத்துவதற்காக அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். வருஷம் வருஷம் இல்ல, ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் பாதாளத்திலே காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரத்யேகமாய் அவர் உபதேசம் பண்ணினார், பிரசங்கம் பண்ணினார். கை தட்டுங்களா பார்ப்போம், நல்ல கரங்களை தெரியும். இந்த பாதாளத்துல, இந்த பரதேசியில அங்க அடைக்கப்பட்டிருந்த கட்டப்பட்டிருந்த ஆன்மாக்கள் யாருன்னு சொன்னா, நோவா காலத்துல இந்த பேழையை கட்டும் போது நோவாவுடைய உபதேசத்தை கேட்காம செவி கொடுக்காம மனம் திரும்பாம மனம் போன போக்கில் வாழ்ந்த அந்த பரதேசிகளுக்கு தான் என்ன செஞ்சாருன்னா, இந்த பரதேசியில போய் அவர் உபதேசம் பண்ணார். நான் பிசாசை ஜெயித்து விட்டேன், இந்த மாம்சத்தை இந்த காம இச்சையை ஜெயித்து விட்டேன், கோபத்தை ஜெயித்து விட்டேன், இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பலகீனங்களையும் வேதனைகளையும் நான் வென்று விட்டேன், பாடுகளை வென்று விட்டேன், காயங்களை வென்று விட்டேன், வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லி, நீங்கள் இனி அடிமைகள் அல்ல, நீங்கள் சிறைப்பட்டு வாழ வேண்டியதல்ல, என்னை, என் மரணத்தை, என் பாடுகளை, என் இரத்தத்தை அன்னைக்கு நோவா சொல்லும்போது, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சொல்லும்போது நீங்கள் அதை அசால்ட்டாக எண்ணிவிட்டீர்கள், அதை நீங்கள் மதிக்க தவறிவிட்டீர்கள். ஜலப்பிரளயம் வரப்போகிறது, நாம் அழிய போகிறோம், மனம் திரும்புங்கள், கடவுளிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி என் ஊழியன் நோவா உங்களை கூப்பிட்டு அழைத்து சொல்லும் போது நீங்கள் யாரும் செவி கொடுக்காமல் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்தீர்கள். இப்பொழுது அந்த தேவகுமாரனாக இயேசு நான் வந்திருக்கிறேன் உங்களை மீட்டுக் கொள்வதற்காக. உங்களை இந்த பாதாளத்திலிருந்து, இந்த பாதாள சிறையிலிருந்து பிசாசு உங்களை அடைத்து வைத்திருக்கிற இந்த சிறை கதவை உடைத்து நான் உங்களை இப்பொழுது என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னால், அந்த தேவனுக்கு முன்பாக தேவலோகத்தில் இழுத்து சொல்ல போவேன். அதற்காகவே நான் மனு அவதாரம் எடுத்தேன், அதற்காகவே நான் பாடுபட்டேன், அதற்காகவே ரத்தம் சிந்தினேன். இப்போ நான் உயிர்த்தெழுந்து இந்த ஆவியுடன் உயிர்த்தெழுந்து அந்த ஆவியோடு என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொன்னா, இந்த பாதாளத்துக்கு இறங்கி வந்திருக்கிறேன். கைத்தட்டுக்களை பார்ப்போம், நல்லா கரங்களை அதுக்கே வாசிப்பார். அப்படி பார்ப்போம். அந்த ஆவிகள் பூ உலகிலே நோவா பேழையை பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணிய நாட்களிலே நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே 8 பேர் தாங்க கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச அந்த பேழைகளை வந்தவங்க. மற்ற யாரும் என்ன செய்யல? நோவா குடும்பம் மட்டும்தான் என்ன செஞ்சு கடவுளுடைய வார்த்தைக்கு கடவுள் கீழ்ப்படிஞ்சு அந்த பேழைகளை வந்தாங்க. அவங்க மட்டும்தான் காக்கப்பட்டாங்க. மீதி பேர் கூட எங்க போயிட்டாங்க? பாதாளத்தின் சிறையில் போய்விட்டாங்க. அந்த சிறையில் இருந்த அந்த ஆவிகளை அவர் உபதேசித்து இந்த பிரசங்கத்தை கேட்ட அத்தனை பேரும் அங்கே மனம் திரும்புகிறார்கள், இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கே இந்த ஆவி, இயேசுடைய ஆவி அவர்கள் மேல் இறங்குகிறது. அவர்கள் எல்லாரும் ஆவியை பெற்றவர்களை எல்லாம் அணிசிறாருன்னா அப்படியே அந்த பரலோகத்துக்கு எடுத்து செல்கிறார், கூட்டி செல்கிறார். கையை தீர்த்து இதுதான் சுவிசேஷம், இதுதான் ஊழியம். இதை செய்யறதை விட்டு இடத்தையெல்லாமோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த திருவிருந்து ஆராதனைங்கிறது இதுதான். இந்த திருவிருந்து ஆராதனை ஒன்று போதும், என்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்துவதற்கு, தேவனோடு கொண்டு சேர்ப்பதற்கு. அந்த இழந்த ஆவியை, உயிர், சரீரம் இருக்கு, எல்லாத்தையும் என்ன இருக்குன்னா உயிர் இருக்கு. இது சாப்பிடுறதுனால சாப்பிடாமது, தண்ணி குடிக்கல, சாப்பாடு இல்லைன்னா செத்துக்கிடுவேன், இந்த உடல் செத்துக்கிடும். ஏற்கனவே
தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இந்த உடல் வாழும்படியான ஒரு உயிர் எதுன்னு சொன்னால் நம்ம உடம்புக்குள்ள இருந்துச்சு. அதான் ஆண்டவர் ஊதிய அந்த ஆவி. அந்த ஆவி இந்த உடலில் இருக்கிறது வரைக்கும் நீ சாப்பிடணும் தண்ணி குடிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. கடவுள் எப்படி உண்ணாமல் உறங்காமல் அவர் உயிரோடு இருக்கிறாரோ அதே போல நாமளும் உண்ணாமல் உறங்காமல் உயிரோடு இருக்கும்படியாக கொடுக்கப்பட்ட ஊதப்பட்ட ஆவிதான் அந்த ஜீவ ஆவி, அந்த உயிர் கையெழுத்து. இப்ப இந்த சரீரத்தை மரணத்துக்குள்ளாகி அந்த ஆவியை உயிர்ப்பித்துட்டு எங்க போறாருன்னு சொன்னா, இந்த கட்டப்பட்டிருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய பாதாளத்தில் இருக்கக்கூடிய அந்த பரதேசில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு இந்த ஆவியை அவர்களுக்கு கொடுத்து இந்த பிரசங்கத்தை கேட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேர் என்ன செஞ்சாங்கன்னா பாதாளத்திலே இந்த அபிஷேகத்தை பெற்றார்கள். கைதிகளை போவோம். என்னைக்குள்ள பாஸ்ட் மாதிரி இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? பைபிள் இருக்கமா? இந்த பைபிளில் சொல்லப்படாத ஆதாரம் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியிட்டு இருக்கு, இயேசுவானவர்கிட்ட இருக்கு. இயேசு தான் குரு. இயேசுகிட்ட போய் நீ கேளு. நீ பரதேசியில் போய் இந்த பாதாளத்தில் போய் அவங்களை விடுவிக்கிறன்னா ஆவி, அவங்களுக்கு ஆவியை கொடுக்காம விடுவிக்க முடியாது. செத்தவன் லாசருக்கு அந்த உயிரை திரும்ப கொடுத்து அவனை எழுப்புவான்னு சொல்றாரு. கைத்தடிங்களா இயேசுக்கு? எப்படி செத்து போன லாசரை கல்லறையில் இருந்து அந்த உயிரை கொடுத்து வான்னு சொன்ன அதே இயேசுவால இந்த பாதாளத்துல கட்டப்பட்டிருக்கிற அந்த மரிச்சு போனா அந்த ஆன்மாக்களுக்கு, அந்த கட்டப்பட்டவர்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து எடுக்க முடியுமா? முடியாதா? இதுதான் விசுவாசம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால இயேசுவே போய் இந்த செய்தியை சொல்லி சிறையிலிருந்து விடுவிச்சாரு. இன்னைக்கு அந்த இயேசுவானவர் கொடுத்த ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் ஞானம், நெருப்பின் ஞானஸ்தானம். இயேசு சொல்றாரு, ஆண்டவருடைய ஆவி என் மேல் அமர்ந்திருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. எதுக்கு பரிசுத்தாவி? எதுக்கு பரிசுத்தாவி ஞானஸ்தானம்? எதுக்கு இந்த நெருப்பு ஞானஸ்தானம்? இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, தேவனுக்கு முன்பாக உன்னை என்னை நிரபராதையை நிறுத்துவதற்காக. எதுக்கு இந்த ரத்தம்? இந்த ரத்தம் பூசப்பட்ட வீடுகளிலே, நிலைக்கால்களிலே, சட்டத்திலே அங்கே பார்த்த அந்த சங்கார தூதுவன், அந்த மரண பகவான் என்ன செய்யலான்னு சொன்னா, அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து எந்த உயிரையும் தொடாமல் அவன் அப்படி அந்த வீட்டை விட்டு விலகி போனான். இந்த இயேசுவின் ரத்தம் உன் உயிரையும் உன் குடும்பத்தாருடைய உயிரையும், உயிர்னு சொன்னால் அந்த சரீரத்திற்கு உயிர் இல்லை, இந்த உடம்புகள் ஆண்டவருக்கு ஜீவனை உயிரை காப்பதற்காக நாம் இன்னைக்கு உட்கொள்ள போகிறோம், அதை பானம் பண்ண போகிறோம். அந்த சத்தியம், அந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, ஏசப்பா 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 ரத்தத்தாலே நாட்டுமாவை நிரப்ப வேண்டுமே, ரத்தத்தாலே நாட்டுமாவை நிரப்ப வேண்டுமே, ரத்தத்தாலே நாடியை நிரப்ப வேண்டுமே, ரத்தத்தாலே நாடியை நிரப்ப வேண்டுமே, ரத்தத்தாலே சரீரத்தை நிரப்ப வேண்டுமே. இப்போ தெளிவுக்கு ஆராதனைக்கு முன்னால் இதைத்தான் நம்ம பண்ண போகிறோம். நல்லா இந்த பாடலை மனப்பாடமாக நீங்கள் தெரிஞ்சு பாடி ஆராதிச்சு, இதில் இந்த குடிகாரன் குடிச்சிட்டு மயங்கி கீழே கடந்த மாதிரி நீங்கள் மயங்கி சரணாகதி அடைந்து அதுக்கப்புறம் எதுக்குள்ள போட்டுன்னு சொன்னால், இந்த அப்பத்தை உட்கொள்வதற்கு இந்த ரத்தத்தை பானம் பண்ண கடந்து செல்ல வேண்டும். கையில் பார்ப்போம். அப்போ தெரியும் இந்த திருவிருந்து ஆராதனையினுடைய பவர் என்ன. என் ஆவியை, என் ஆத்துமாவை உயிர்ப்பித்து அது சக்தி கொடுத்து உணவு கொடுத்துருக்கு. அது இல்லாதனால தான் நீங்கள் சடங்கா அன்றைக்கி நினைச்சிட்டு போகிறாங்கன்னா, சும்மா போய் அதை கலந்து கொண்டு போகிறதுனால அதனுடைய பவர் தெரியல. அதான் சொல்ல, ஒரு மிளகாயை கடிச்சா கூட அதனுடைய காரம் தெரியுது. இந்த லைனை தொட்டால் எடுத்து சட்டார் அடிக்கி. ஆனால் இயேசுவின் ரத்தம், பிரசாசை ஜெயித்த இயேசுவின் ரத்தம், மாமிசத்தை ஜெயித்த இயேசுவின் ரத்தம். நல்லா நீ கவனிக்கணும். இந்த உலகத்தை ஜெயித்த அந்த இயேசுவின் ரத்தம். இதை நீ எப்படி பயன்படுத்த? நான் எப்படி பயன்படுத்துகிறேன்? தலைவலி வந்துட்டுனா மாத்திரை போடுறதில்ல, அடிபட்டுனா நீங்கள் மருந்து போட்டு கெட்டுதில்லை. இது மாதிரி இந்த இயேசு ரத்தத்தை எதுக்கு? சும்மா அப்படியே சும்மா உளறிட்டு போகிறதுக்கா, பேசிட்டு போகிறதுக்கா? நீங்களும் நானும் அதை எடுத்து பிசாசை ஜெயிக்க வேண்டும். வரக்கூடிய ஆணவத்தை, அகங்காரத்தை, கோபத்தை நீ ஜெயிக்க வேண்டும். இந்த உடலை, மாமிசத்தை ஜெயித்த அந்த மாமிசத்தில் என்ன இருக்கு? கோபம் இருக்கு, ஆணவம் இருக்கு, ஆகாரம் இருக்கு.
வெறி இருக்கு, கொலை இருக்கு, பழி வாங்கணுங்கிறான், ஆத்திரம் இருக்கு, காமம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது, உலக ஆசை, உலக பற்று இருக்கிறது. இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த இயேசுவோட ரத்தம் சிந்தப்பட்டது. இதுக்கு தான் இந்த ரத்தத்தை நாம் பானம் பண்ணுறோம். கைவிட்டு பார்ப்போம். இந்த ரத்தத்தை பானம் பண்ணி சொல்லணும். மாமிசமே, மாமிசத்தினுடைய தன்மையை கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்காக நான் இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ணியிருக்கிறேன். நான் இயேசுடைய உடலை இப்பொழுது நான் இணைக்கிறேன், உணவாக இணைக்கிறேன். இதை உட்கொள்ளும் போது நீ சொல்லணும், இனி உனக்கு வேலை இல்லை. கோபமே, இந்த உடல்ல உனக்கு வேலை இல்லை. கவலையே, இந்த உடல்ல உனக்கு வேலை இல்லை. பயமே, உனக்கு இந்த உடல்ல வேலை இல்லை. கஷ்டமே, நோயே, வாதையே, பில்லி சூனியமே, மந்திரவாதமே, இனி இந்த உடல்ல என் குடும்பத்தில் உனக்கு என்ன கிடையாது, வேலை கிடையாது. ஏன்னா இந்த உடல் இயேசுவின் உடலை சாப்பிட்டு இருக்கிறது. கைவிட்டு நம்ம நல்ல கரகத்துக்கு காலைய வழிபாடுனா என்ன, திருவிழா ஆராதனை என்ன, இது உட்கொண்ட உடனே உனக்குள்ள ஒரு தனி வயிறு பொறுப்பு வரணும். காண்டாமிருகத்துக்கு உள்ள பலம் வரணும். இஸ்ராயல் மக்கள் காண்டாமிருகத்துக்கு உள்ள பலத்தை கொண்டிருந்தாங்கன்னா இயேசு ரத்தத்தை உட்கொள்கிற, இயேசுடைய உடலை சரீரத்தை ருசிக்கிற உணவாக உட்கொள்கிற நமக்குள்ள எவ்வளவு திமிரு இருக்கணும். வழியிலே நான் பார்த்து உலக வழியில இன்னார் மகன், கலைக்கு மக, நான் மந்திரி மக, எவ்வளவு கனவட்ட பிள்ளை அலைகிறாங்க. அதை விட 1000 மடங்கு அதிகாரத்தையும் ஆற்றலையும் சக்தியையும் வல்லமையும் கொண்ட இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ணுகிற, இயேசுடைய உடலை உணவா உட்கொள்ற நாம் பலத்தாளிகள் கைவிட்டு தலைமைக்கு உன்ட கவலை வரக்கூடாது, பயம் வரக்கூடாது. இந்த மனசாட்சிக்கு மட்டும்தான் நீ பயப்படணும். தப்பு பண்ணுறதுக்கு மட்டும்தான் பயப்படணும். படைச்சவருக்கு மட்டும்தான் பயப்படணும். உலகமே உன்னை எதிர்த்து வந்தாலும், ஊரே உன்னை எதிர்த்து உன்னை சண்டைக்கு வந்தாலும், நீ அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு, அதை முறியடிக்கிறதுக்கு நீ தயாராக. இதை கிதியோன் நினைச்சார்னா பைபிளில் பார்க்குறோம். 1000 பேர் 10000 பேர் அவர் நினைச்சாங்கன்னு சொன்னால், அவர் உடலை கட்டி நல்ல நார் கயத்தால் கட்டி அவரை என்ன ரதத்தில் கட்டி இழுத்துட்டு போகும்போது அந்த மனுஷன் ஆவியில் நிரப்பி நிரம்பின உடனே அந்த உடலில் இருக்கக்கூடிய கயிறு அப்படியே சணல் போகுது, அப்படி சாம்பலாக போகுது. அது அந்த உடனே கழுதையின் தாடை எலும்பு அவனு தான் வச்சிருக்கான். அந்த எலும்பை பிடிங்கிட்டு அடிச்சான் பார்க்கணும். ஆயிரக்கணக்கான பேர் ஆஸ்பத்திரியில் கை இழந்து, காலை இழந்து, தலை இழந்து, கண்ணை இழந்து, தன் சரீரத்தில் சதை இழந்து மரண படுக்கையிலே கிடந்தார்கள். ராஜா பார்த்துட்டு சொல்றான், இவ்வளவு பேரை அடித்து கண் இல்லாமல், கை இல்லாமல், கால் இல்லாமல் படிக்க ஒரு மனுஷன். அப்போ அவன்கிட்ட ஏதோ ஒரு மாபெரும் சக்தி இருக்குது. அவன் சரணாகதி அடைந்தான். கைதிக்கலாம். அப்போ கரங்களை கேட்டு காப்பது ஏப்பா அந்த ரத்தம் தானப்பா அந்த உடலுக்குள்ள ஓடுது. அந்த இயேசு ரத்தம் தானே, ரத்தத்தான் நீ பாடம் பண்ணுத. திருவிருந்து ஆராதனை எடுக்கக்கூடிய நீ இயேசுடைய உடலை உட்கொள்ற உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? சிங்கத்தை அவர் என்ன செய்கிறாருன்னா, அழகாக வாய நான் ஆட்டுக்குட்டி வாயை கழிச்ச மாதிரி சிங்கத்தை வாயை கழிச்சிருக்கிறார். கடவுளுடைய ஆவியினுடைய அபிஷேகம், அதான் அந்த அருளுடைய ஆற்றலுடைய அருமை தெரியுதா? அந்த அருமை தெரியல. சும்மா காக்கா ஒளி போடுறதாங்க அபிஷேகம். நீ நிறைய கொடுத்த போடுங்க. இந்த ஜக்கி இப்போ அந்த சிவராத்திரி நடத்தணும், அதுலேயும் சில பொம்பளை போய் ஆடிட்டு இருக்கலாம். நீ இப்படியே பேய் ஆடுறதுக்கு அபிஷேகம் வரக்கூடிய, அதான் சொல்ற, உலகமே ஊரே உன்னை எதிர்த்து நின்னாலும் அந்த ஊரை எதிர்த்து இருக்கக்கூடிய திமிரு தான் எதுன்னு சொன்னா இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நேர்த்தி ஞானசனம் கைத்தலாம். விளங்குதா விளங்கலையா? அப்ப திருவிருந்து ஆராதனை பங்கு பெறனா இந்த ஞானம், இந்த அறிவு, இந்த வெளிப்பாடு, இந்த வெளிச்சம் உனக்கு வரணும். எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுது, எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்யறது, டென்ஷன் ஆகுறது, எதுக்கு எடுத்தாலும் செத்து பீடு வந்துடுது, மருந்து பண்ண தூக்குறது, இதுக்கா திருவிருந்து ஆராதனை?
செத்துட்டா தாவலே, இது ஒரு பொழப்பா, இது ஒரு வாழ்க்கையா? கடவுளே உயிரை எடுத்து போயேன், அதுக்காக இந்த திருவிருந்து ஆராதனை, அதுக்காக ரத்தத்தை பானம் பண்றேன், அதுக்காக அவரோட உடலை உட்கொள்றேன். இயேசு ரத்தத்தை நீ பானம் பண்ணும்போது பொய், புரட்டு, களவு, எந்த விதமான ஒரு சின்ன ஒரு நிழல் கூட, ஒரு வாடை கூட இடிச்சு விடாம உடம்புல வரக்கூடாது. ஏன்னா நான் நீதிமான், இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். கைது பார்ப்போம். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட பசிச்சாலும் புல்லை என்ன செய்யாது? ஆவிக்குரிய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், இயேசு ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள், இயேசுடைய உடலை உட்கொள்கிறவர்கள். இந்த உலக வாழ்க்கையில, மாம்சமான வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய பசியா இருக்காங்க. பைபிள் என்ன சொல்லுன்னு சொன்னா, அவர்கள் பசித்திருக்க மாட்டார்கள். அங்கே பசியும் இல்லை, தாகமும் இல்லை, அங்கே கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, அங்கே அழுகை இல்லை, புலம்பல் இல்லை, அங்கே எல்லோரும் ஆனந்தத்தோடு சந்தோஷமாக இருக்கிறார். கைவிடுங்கள். அதனால இந்த மனநிலையோடு எங்க வரணும்னு சொன்னா, அந்த திருவிழா ஆராதனைகளை வரும். இந்த திருவிழா ஆராதனைகளை வரும். உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை உழுதுன்னு சொன்னா அது வெறுமையா திரும்பப்படாது, அப்படியே நடக்கணும். அதுதான் எதுன்னு சொன்னா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய வாழ்க்கை. ஆண்டவருடைய ஆவி என்மேல் இருக்கிறார். சாத்தான பார்த்து சொல்றாரு, நில்லு, இவனிலிருந்து வெளியேறு. சொல்ல வேண்டிய சாத்தானை துரத்த வேண்டிய நீங்களும் நானும் எனக்கு இணைஞ்சிருக்கிற என் பிள்ளைக்கு வேய்விட்டு எனக்கு வேய்விட்டு ஜெவமனுக்கு கிடைக்கும். ஏன்? இந்த கடவுளுடைய அன்பு நமக்கு தெரியலை, இந்த மகத்துவம் நமக்கு தெரியலை, அந்த மகிமை நமக்கு தெரியலை. இந்த கடவுள் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறார்கள் தெரியல. உன்னை நீ அறிந்தால் இந்த உலகத்தில் நீ போராடலாம், பிசாசோடு நீ போராடலாம், பாவத்தோடு நீ போராடலாம். பாவத்தோடு இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீ இன்னும் போராடவில்லையே. இயேசு போராடினார், இரத்தத்தை சிந்தினார், பாவத்தை ஜெயித்தார், பசாசை ஜெயித்தார். கைவிட்டு ஆண்டவரே, உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது ஆண்டவரே, இந்த கஷ்டத்தை எடுக்கிற ஆண்டவரே. ஐயா பாஸ்டர் ஐயா, ஊழியக்கார ஐயா, தீர்க்க தரிசி ஐயா, எங்களுக்கு செவம் பண்ணுங்க ஐயா. கஷ்டம் இல்லாமல் நம்ம வாழணும் ஐயா. கஷ்டம் இல்லாமல் வாழணும்னா ஒரு முறை கயல் எடுத்து தூக்கு போட்டு செத்துட்டு கஷ்டம் இருக்காது. செத்தா தான் கஷ்டம் வராது. நீ இந்த உடலில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கஷ்டம் உண்டு, ஊத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு. அந்த பாடுகளையும் கஷ்டத்தையும் ஜெயிக்கிறதுக்காகத்தான் இயேசுவானவர் இந்த பரிசுத்தாவி ஞானஸ்நானத்தை கொடுத்திருக்கிறார். கைவிடுங்க, நல்ல கடமை.
வேற கூட என்ன செய்யாது நடிப்பாரு. ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஆவிக்குரிய வாழ்க்கை. இயேசு இரத்தத்தை சிந்தி பாடுபட்டு மரித்து நமக்கு கொடுத்து மீட்டு கொடுத்த வாழ்க்கை. கைக்கு நல்ல கடமை. முதல் மனுஷன் ஆதாம் என்ன செய்தான்? இழந்து போன அந்த வாழ்க்கையே, அந்த ஜீவனை, அந்த கடவுளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தகுதியே தான் பாடுபட்டு ரத்தம் சிந்தி ரத்த வேர்வை வேர்க்க கிறிஸ்தமணி தோட்டத்துல அவருடைய வேர்வை ரத்தமாய் பெருந்துளிகளாய் இணைந்து பெருக்கெடுத்து ஓடியது. இதை நீ கதை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போறதுனால பயந்து சொல்லல. அதனாலதான் ஆவியானவர் வேணும். இதை காத்துல இடிச்சு கண்ணில் இடிக்கிற மாதிரி இடிச்சு சொல்றது யார் வேணும்னா இந்த ஆவியின் அபிஷேகம் செய்யலாம். இந்த அபிஷேகம் கற்றுக்கொள்ள. அதனால அபிஷேகம் உனக்கு மேற்பணியாடு, உனக்கு குருவையாடு. இன்னைக்கு நிறைய பேர் நான் குரு, நான் பாசிட்டானே இல்லை. ஒரே ஒரு குரு தான். உன் பாவத்துக்காக என் பாவத்துக்காக மரிச்சது ரத்தம் சிந்தி அந்த குரு. கு என்றால் பாவம், ரு என்றால் அழித்தல். பாவத்தை அழிக்கிற அந்த குரு யாருன்னு சொன்னா ஏசு ஒருத்தர் மட்டும்தான். கைக்கிறமாக அப்போ ஐயா நீ அங்கேயே போட்டுட்டு தாடி வச்சுட்டு நெஞ்சிட்டு இருக்கீங்க. நீ யாரு? அவருடைய வேலைக்காரன். அவர் சொல்லுகிறதை செய்வதற்காக, அவர் எதை சொல்லுகிறாரோ, அவர் எதை பேச சொல்லுகிறாரோ அதை சொல்லுவதற்காக, பேசுகிறதற்காக அவருடைய வேலைக்காரன். அவ்வளவுதான். நான் குரு கிடையாது. குருன்னா நான் என்ன செஞ்சிருக்கணும்? பாவத்தை அழிக்கிறதுக்காக ரத்தம் செஞ்சிருக்கணும், மறிச்சிருக்கணும். அதை நான் பண்ணலையே. இல்லையா? அது மறிச்சிருக்கோம். கூ என்றால் பாவம், ரு என்றால் அழித்தல். பாவத்தை அழித்தவருக்கு பேர் என்னது? குரு. அப்ப பாவத்தை அழிச்சது யாரு? பாவத்துக்காக மறிச்சது யாரு? ஒருத்தர் மட்டும் நான் கைத்து பார்க்கணும். நல்லா கலந்து. அதனால மழை பெஞ்சிட்டு கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா இந்த வானத்தை திறந்த மாதிரி அவருடைய அபிஷேகத்தை அக்னி ஞானஸ்தானத்தை பொழிந்து நம்மளை ஆசீர்வதிச்சு என்ன வழிநடக்கணும். இப்போ நம்ம திருவிருந்த ஆராதனைகளை போகிறோம். அதனால இந்த திருவிருந்த ஆராதனையை எப்படி உட்கார்ந்து நல்ல இணைஞ்சிருக்கிறான்னா நல்ல பூசி ஏறி ரொம்ப இணைஞ்சிருக்கிறான்னா உள்ளுக்குள்ள இந்த வார்த்தையை வேலை செய்யும். இந்த பானம் பண்ணுற நமக்குள்ள அந்த ஸ்கில் வரணும். இதுக்கப்புறம் என்ன வரக்கூடாது? ஒருத்தருக்கு என்ன வரக்கூடாது? கவலை என்ன செய்யக்கூடாது? பயம் என்ன செய்யக்கூடாது? ஊரே எதிர்த்து கொண்டாலும் உலகமே உனக்கு விரோதமாக நின்னாலும் சரி, அதை முறியடிக்கக்கூடிய, அதை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல், சக்தி இந்த வருஷத்தாவின் ஞானஸ்தானம், இந்த நெருப்பின் ஞானஸ்தானம், இந்த இறை அருள். அதனால் ஒரு ஒப்பற்ற செல்வம் சொத்து எதுன்னு சொன்னால் அந்த வருஷத்தாவின் ஞானஸ்தானம், அந்த இறை அருள், அந்த தேவனுடைய மைமையின் பிரசனம். ராஜா உன் பிரசனம் போதுமையா. பிரைசலா. ராஜா உன் பிரசனம் போதுமையா, போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசனம் போதுமையா, போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு எதுக்கு வரணும்னு சொன்னா அவன் பிரசனம் போதுப்பா, அவன் அருள் போதுப்பா, அவன் அபிஷேகம் போதுப்பான்னு வரணும். அந்த ரத்தத்தை நீ என்ன செய்யணும்? உன் ரத்தம் என் ஆத்மாவை நிரப்பட்டு, என் ஆவியை நிரப்பட்டு, என் சரீரத்தை நிரப்பட்டு, என் குடும்பத்தை நிரப்பட்டுன்னு சொல்லி நீ என்ன செய்யணும்? இதுக்குத்தான் சபை. சபையில் நடக்க வேண்டியது இதுதான் நடக்கணும். இந்த சுவிசேஷம் தான் அறிவிக்கப்படணும். இந்த இயேசுவால் இன்னைக்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது தான் நீங்களும் நானும் தெரியணும். இன்னும் உண்மை அறியணும், இன்னும் கிட்டி அவர் அறிய அறிய நாம் கடவுள்கிட்ட என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரே நீர் எங்கே போயிடும். அப்பத்தை போட்டு ஊதாரி மைந்தனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? என் சொத்தை எனக்கு நினைச்சு பேசி தந்துரு, ஆசீர்வாதம் எனக்கு தந்து நான் போயிருந்தேன், நீ எனக்கு. இதுதான் இந்த ஆசீர்வாதத்தை தேடி போகிற கூட்டம். நீங்கள் எந்த கூட்டத்தில் இருந்து போறீங்க?
பாடுகள் எங்களுக்கு தான். புனிதர்கள் எடுத்துக்கோங்க, பரிசுத்தவான்கள் எடுத்துக்கோங்க. பாடுகள் இல்லைன்னா கவலைப்பட்டாங்க. பாடுகள் இல்லைன்னா கடவுள் இந்த தேவசாயம் பிள்ளை அவருக்கு முதல்ல தீர்ப்பிட்டது மரண தண்டனை. அவர் தலையை என்ன செய்யணும், துண்டா வெட்டி அவர் என்ன செய்யணும், சிதைக்கணும் அப்படின்னு சொல்லி. அன்றைக்கி ராத்திரி ராஜா மாற்றிட்டான், தீர்ப்பை மாற்றிட்டான். உடனே என்ன சொல்கிறான்னா, அவனை உடனே தலையை வெட்டி கொள்ள வேண்டாம், அவன் சான்ஸ் கொடுத்து அவன் திருந்துறான். அந்த இயேசுவை மறுதளிக்க சொல்லுங்க. இந்த கிறிஸ்துவ மதத்தை அவன் என்ன செய்யணும், மறுதளிச்சுட்டு மீண்டும் நம்ம தேவதையை வணங்கி நம்ம இதில் என்ன செய்யணும், மதத்தை அவன் என்ன செய்யணும், தழுவிக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொண்டு அவனை என்ன செஞ்சிடலாம், மீண்டும் நம்ம கொட்டாரத்தில் என்ன செஞ்சிடலாம், அவனுக்கு அந்த பதவியை வேலையை கொடுத்துடலாம், கொஞ்சம் பேசிப்பாருங்கன்னு சொல்லி ஒரு முக்கியமான அந்த தளபதிகளை அனுப்பி என்ன செய்கிறாருன்னா பேரம் பேசுகிறார், பஞ்சாயத்து பண்ணுறாரு. அப்போ அந்த தேவசாய பிள்ளை சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, என் தலை விட்டு மறிக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம், இதை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்களே, இல்லாமல் ஆகிட்டீங்களே, எதுக்குப்பா இப்படி பண்ணினீங்க. மரணத்தை தன்னை வெட்டி கொள்றதை நிறுத்தினதை அவர் என்ன செய்கிறாருன்னா, கடவுள்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, ஏன் இதை நிறுத்தினீங்க. இயேசு ரத்தம் உனக்குள்ள ஓடுதுன்னா, இயேசு ரத்தத்தை நீ பானம் பண்ணுறன்னா, அந்த பரிசுத்தாவிக்கான அபிஷேகத்துக்கு அந்த அபிஷேகம் உன் மேலே இருக்குன்னு சொன்னா, நீ மரணத்தை கண்டு கூட மரணம் ஒன்றை கண்டு பயப்பட வேண்டும். கை கொடுக்கணும், நல்ல கரெக்டாக மரணம் ஒன்றை கண்டு பயப்படணும். வறுமை, வருத்தம், வாக்கில் துன்பம் உன்னை கண்டு பயப்படணும். நிந்தைகள், அவமான, பழிச்சொல்கள், இழி பேச்சுகள் உன்னை கண்டு பயப்படணும். அதுதான் அபிஷேகம். அவன் தான் திருவிருந்து ஆராதனை எடுக்கணும். அவங்க தான் இந்த ரத்தத்தை பானம் பண்ணணும். அவங்க தான் இந்த சரீரத்தை அடிச்சுனா உட்கொள்ளணும். சப்ப விஷயத்துக்கு சின்ன ஒரு அப்போ யாராவது என்னன்னு சொல்லிட்டா, ஐயோ ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே சொல்லிட்டாங்களே, நான் உண்மையால் அவங்க விடிய உறங்காமல் தலையை பிடிச்சிட்டு தலைவலிக்குன்னு சொல்லிட்டு காலையில் நீங்க பிரசவி ஏறி ஆஸ்பத்திரிக்கு போய் இருக்கிற தானும் நிம்மதியை கெடுத்து வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் நிம்மதியை கெடுத்து உட்காந்து செஞ்சுருக்கிறோம். கோயிலுக்கு போயிட்டு கும்மி அடிச்சுருக்கிறோம். செய்தலோ ஏடா வளர்ந்தா வளர்ந்த திருவிருந்து ஆராதனை எடுக்கணும்னு சொன்னால் அது எப்படி வாழணும், இயேசுவை போல வாழணும், ஒழுக்கமாக வாழணும், அவர் வார்த்தை கீழ்படுத்தி வாழணும், தாய் தோப்பின கணம் பண்ணி வாழணும். அவர் கோட்டை என்ன செய்யக்கூடாது. ஏசுனார் கோட்டை தாண்டக்கூடாது. அவள் கோட்டைலாம் தாண்டிட்டு போ. பேசலாம் எல்லாம் கொஞ்சம் என்ன செய்யுங்கன்னா யோசிங்க. அதனால் இப்போ நம்ம அடுத்த திருவிருந்து ஆராதனைகளை போகிறோம். அந்த ஆராதனை இப்படி தான் நடக்கும். இந்த ஆராதனையில் இதே இந்த பல்லவியை இந்த பாடலை, ரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, ரத்தத்தால் என்னை கழுவும், சிலுவையில் பாடுகள் பட்ட என் இயேசுவே, ரத்தத்தால் எம்மை கழுவும். இன்னைக்கு உள்ள திருவிழா ஆராதனை டோட்டலாக மாறி. இதை இன்னைக்கு நீங்கள் பண்ணுற இந்த ஆராதனையை டெய்லி வீட்டில் என்ன செய்வீங்க, நீங்கள் தனியாகவோ குடும்பமாகவோ பொண்டாட்டி புருஷமாகவோ நீங்கள் என்ன செய்யணும், உட்காந்து இதை அப்படி பாடி, இது பாடக்கூட வேண்டாம், சொன்னால் போய் ரத்தத்தால் என்னை ராகமெல்லாம் தேவையில்லை. அவர் ராகத்தெல்லாம் பார்க்கல. அவர் மேலே, அவர் ரத்தத்து மேலே நீ என்ன நம்பிக்கை வச்சுருக்க, விசுவாசம் வச்சுருக்க, அதுக்கு என்ன மதிப்பு வச்சிருக்கிற, அதைத்தான் பார்க்குறாரு. அந்த காயங்கள் மேலே என்ன மதிப்பு வச்சிருக்கிற, இந்த காயங்கள் மேலே மதிப்பு உண்மையில் வச்சுருந்தீங்கன்னா, மரியாதை வச்சுருந்தீங்கன்னா, அந்த காயங்கள் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களை குணமாகும். கைது அதுக்குரிய மரியாதையை மதிப்பணி கொடுக்காததுனால நீ நோயோடு உட்கார்ந்துட்டு இருக்கிற. இந்த நோயை உன்னை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறது. உழைச்சி சம்பாதிச்சதில் பூரா நெஞ்சிருக்கிற இந்த நோய்ங்கிற பேரில் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டருக்கு என்ன செஞ்சுட்டு கொடுத்துட்டு டாக்டர் மூலமாக சாத்தா நெஞ்சிட்டு இருக்கிறான்னா, ஆண்டவன் கொடுத்த நீ உழைச்சி சம்பாதிச்ச ஆசீர்வாதத்தை பூரா நெஞ்சிட்டு இருக்கிற, இழந்துட்டு இருக்கிற. எத்தனை பேருக்கு எப்படி காயங்கள் என் தழும்புகளால் நான் குணமாகும், தழும்புகள் என்னை குணமாகும்னு சொன்னால் நீ குணமாகும். தழும்புகள் இப்பொழுது என்னை தொட வேண்டும், என் வியாதியை தொட வேண்டும், இந்த கேன்சரை தொட வேண்டும், இந்த கட்டியை தொட வேண்டும்.
இந்த உடல் பலவீனங்களை தொட வேண்டும், இந்த நரம்பு தளர்ச்சியை தொட வேண்டும். ஏசப்பா 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 ஏசப்பா, காயங்கள் என் ஆதியை தொட வேண்டுமே, காயங்கள் என் ஆதியை தொட வேண்டுமே, காயங்கள் என் பலவீனத்தை தொட வேண்டுமே, காயங்கள் என் பலவீனத்தை தொட வேண்டுமே, காயங்கள் என் இதில் போனால் அந்த ஆராதனை முடிக்கவே முடியாது. இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ண உடனே உட்காரு, காயங்கள் வியாதியா, காயம் வரட்டும், தொடட்டும், சரி பண்ணட்டும், விசுவாச போராட்டமா, அக்கினி இறங்கட்டும். அன்றைக்கி நான் பார்க்குறேன், அந்த ஆதிகேசவன் கழுத்தில் விடக்கூடிய அந்த பாம்பு இடிச்சுன்னா அப்படி பழைய போட்டால் ஒரே ஆள் அவ்வளோதான் சோழ முடியுது. எனக்கு முன்னால் நிற்கிற 3 பேர் அவுட்டு ஒதுங்கிடுச்சு. இன்னொருத்தி சூடாயத்தை வச்சு நிற்கிறான். இந்த 2 பேர்லேருந்து யாரும் என்ன செய்ய முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, 3வது என்ன போடுறது, ஒன்றை நான் எரிக்கிறேன், என் மேலே இருக்கக்கூடிய பரிசுத்தாவின் அக்கினி ஒன்றை எரிப்பதாக சொல்கிறோம். அப்படியே டக்குன்னு மறந்துச்சு. முன்னாடி இப்படி இந்த ஆவியல் வரும்போது பனைமரம் மாதிரி கிடக்கும், அதை தாண்ட நினைக்கும் போது அது பாம்பா நிலையும், அப்பவே ஒன்று கடிச்சிருவேன். இப்போ ஒன்று கடிக்கலை. இப்போ என்ன செய்கிறேன், ஒன்றை எரிக்கிறேன். ஏன்னா அந்த இயேசுவின் ரத்தம் இந்த உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் ரத்தத்தை நான் பானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கைதிகளை பார்ப்போம். இந்த 5 புலன்களையும் நீ வென்றுட்ட அப்படின்னு சொன்னால் சாத்தான நேருக்கு நேராக பார்க்கலாங்க. எங்கள் அப்பா அவர் கோயிலுக்கு போக மாட்டார், அவர் மந்திரவாதியும் கிடையாது, யாரும் கிடையாது. இந்த மாம்ச கண்ணால பிசாச பாப்பா, ஏய் காளி நில்லும்பாரு, என் பிள்ளைய படுத்திருக்கு வர அங்கே நில்லு, நான் அங்கே வரணும் எழுப்பி போவார். எல்லாம் பட்டாணி அங்கே நில்லும்பாரு, ஏய் சுடலை அங்கே நில்லும்பாரு. அவர் பாஸ்ட் கிடையாதுங்க, அவர் மந்திரவாதி கிடையாது. விவசாயம் பார்ப்பாரு, மாடு வளர்ப்பாரு, விறகு வெட்டுவார், கறிமுட்டை வைப்பார். கல்யாணம் யார் ஊரில் யாருக்கு கல்யாணம்னாலும் அந்த வீட்டில் அன்றைக்கி 4 குப்பரை போட்டு சோறு வாங்கி அத்தனை பேருக்கு என்ன செய்வார், சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. ஆனால் 10 ரூபா என்ன செய்ய மாட்டாருன்னா சம்பளம் வாங்க மாட்டார். ஆனால் இந்த கண்ணால் நாங்களும் படுத்திருப்போம், நாங்களும் இருப்போம். ஏய் எசைக்கு எங்கள் நில்லும்பாரு. ஏன்னா இந்த பரம்பரை எங்கள் பரம்பரை மோயிசன் கோல் கொண்டு இருக்கிற பரம்பரை. ஒரு கம்பு கையில் எப்பவும் வச்சுருப்பாரு, அந்த கம்பை வீசினார்னா நாய் படுத்துக்கணும். நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எனக்கு இந்த பவர், இந்த வரங்கள்லாம் எங்கள் குடும்பம் அதான் சொன்னால, ஒரு தீர்க்க தரிசியினுடைய பரம்பரையுடைய வித்து நினைச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்குது. அதனால தான் ஆண்டவன் என்ன செஞ்சிருக்கிறான்னா, தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா போட்டு ரோட்டில் இணைஞ்சு கலைஞ்சவனை, அருவா வச்சுட்டு ரவுடி அலைஞ்சவனை நினைச்சிருக்கிறாருன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு தூக்கி நினைச்சிருக்கிறாங்க. மேடையில் உட்கார வச்சு பேச வச்சுருக்கிறார். கைது உங்கள் கண்களும் இதை ஐம்புலம் நீங்கள் இதை பயன்படுத்த ரத்தத்தை பயன்படுத்த ஆரம்பிங்க. பரிசுத்த ஆவியில் நீங்கள் நிரம்பி இன்னும் அனல் மூட்ட ஆரம்பிங்க. எல்லாத்தையும் உங்கள் கண் சொல்ல, இந்த திரை உள்ள இருக்கு, ஒரு திரை இருக்குது. தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. இது திறந்துச்சுன்னா, அந்த திரை திறந்துச்சுன்னா எல்லாம் தெரியும். பரலோகம் தெரியும், பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீட்டிருக்கக்கூடிய பரிசுத்த பிதா தெரியும், பரலோக தேவன், தூதர்கள், பரிசுத்தவான்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக உலகம் உனக்கு தெரியும். இதெல்லாம் தெரியும் பட்சத்தில் இந்த தீ ஆவிகள் தெரியுமா தெரியாதா, இந்த பாதாளம் தெரியுமா தெரியாதா, இந்த பாதாளத்தில் இருந்த ஆவிகள் தெரியுமா தெரியாதா. இவங்க தான் ஆவிக்குரியவர்கள், கண் திறக்கப்பட்டவர்கள். ஒரு கண் திறக்கப்பட்டவங்க யாருன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட அவன் தான் ஆவிக்குரிய சபை. பேசினா முடிக்கவே முடியாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த சரீரத்தில் சில திரைகள் இருக்கிறது. இந்த திரைகள் திறக்கப்பட வேண்டும் சொன்னால் இந்த சத்தியம் உணர்வுகளை வர வேண்டும். இந்த சக்தி உணர்வுகளை வந்துவிட்டால் இந்த திரை திறந்துவிடும். அப்பொழுது தேவனும் நீங்களும் ஒன்றாக இருப்பீர்கள். நானும் நீரும் ஒன்றாக இணைந்திருப்பது போல இவர்களும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட நீர் எனக்கு தந்தவர்களும் உம்முடைய செய்திருப்பார்கள் என்று சொன்னார். இயேசுடைய ஜெபம் அன்னைக்கு வெற்றி பெறும் பணிக்கு கைதுகளை பார்ப்போம். அதனால் இந்த நிகழ்ச்சி என்ன செய்கிறேன், எவ்வளோ நிறைவு செய்கிறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சி என்ன செய்யுங்கன்னா, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எல்லாத்தையும் இப்போ ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் அறிவிக்க முடியாது. இதுக்குன்னு இந்த அபிஷேகம் வேணும், அழைப்பு வேணும். இதுக்குன்னு இந்த ஆவியானவர் இந்த வார்த்தைகள் என்ன செய்யணும்,
சொல்லுங்களேன், இந்த இதய குமுறல், இந்த மேகம் குமுற மாதிரி இந்த குமுறல் உனக்குள்ள வரணும். அவன் தான் ஊழியக்காரன். பேசலாம். அதனால இந்த நிகழ்ச்சியை நீ எத்தனை பேருக்கு போயிருந்தாலும் அதுக்குரிய பலன் புண்ணியம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இது சத்தியம். இயேசுவானவர் பாதாளத்தில் போய் பாதாளத்தில் இருந்த ஆவிகளுக்கு அவருக்கு சத்தியத்தை உபதேசித்து அவர்களை எல்லாம் விடுவித்து ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஆவியின் இடை பெற்ற அத்தனை பேரும் விடுவிக்கப்பட்டு பரலோகத்தில் இருந்து சேர்க்கப்பட்டார்கள். கைது பார்ப்போம். இதுக்கு இன்னும் வசனம் இருக்குது. இதை நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி அவங்களை விடுவிச்சு அவங்களுக்கு வரங்களை கொடுத்தா. அபிஷேகம்னு வந்துட்டாலே அவங்களுக்கு வரங்கள் வந்துடுது, கனிகள் வந்துடுது. இங்கே நான் அபிஷேகம் பட்டுட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கோம், கவலைப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு வாழவா இது ஒரு வாழ்க்கையா, செத்துடலாமே, செத்துட்டா காவலையே அப்படின்னு இப்படியே எழுதிட்டு இருக்கிற வரல. இது வந்தால் அத்தனையும் உன்னால் பிடிச்சு நிறுத்த முடியும், அத்தனை மீது வெற்றி கொள்ள முடியும், அத்தனை மீது ஜெயம் கொள்ள முடியும். சப்ப மேற்கொண்டாக கொண்டாடிட்டு சண்டை போட்டு, புருஷன்ட சண்டை போட்டு, பிள்ளைகிட்ட சண்டை போட்டு, ஊர் உலகத்தில் பூரா சண்டை போட்டு அவன் மோசமானவா கெட்டவான வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பணத்தை சம்பாதிக்கலாங்க, செல்வத்தை சம்பாதிக்கலாங்க, நல்ல குணத்தை, ஒரு நல்ல பேரை சம்பாதிக்க முடியாது. ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கணும்னு சொன்னால் உன் ஐம்புலங்களை அடக்கி நீ வாழ கற்றுக்கணும். பணம் பெருசா, நல்ல குணம் பெருசா? சொல்லுங்க நீதிபதி அவர்களே. நல்ல குணம், நல்ல பண்பு, நல்ல தன்மை, அவங்கள்ட்ட இருக்கும் தன்மை, நல்ல தன்மை, நல்ல பண்புங்க, நல்ல குணங்க. இதுதான் சொத்து, இதுதான் ஆசீர்வாதம். கை திரும்ப நல்லா கரெக்ட். நான் பார்த்தீங்க விலகுதான். இது வேணும்னு சொன்னால் அந்த அபிஷேகம் உனக்கு அபிஷேகத்தில் நிரம்பணும். அபிஷேகம் பண்ணிட்டோம், ஆனால் அதில் நிரம்பி இருக்கோமா? பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலர் 10:38, நசரனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி தேவன் அவரோடு இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராக சுத்தித்திருந்தார். விசுவாசிகள் அவர்கிட்ட யாவரையும் தெரிவிச்சுதான். அதனால் அப்படி நீ ஆவியில நிரப்பி, பரிசுத்த ஆவியில நிரப்பி, அந்த ஞானஸ்நானத்தில் நிரம்பி, விசுவாசத்தில் நிரம்பி, அன்பில் நிரம்பி, புதுமை செய்ய ஆற்றலில் நிரம்பி, அற்புதங்கள் செய்த சக்தியில் நிரம்பி, நீங்கள் இந்த பூமியில் நல்ல குணமும் நல்ல பண்பும் தன்மை உடையவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யும். பேசுகிறோம். இந்த நிகழ்ச்சி என்ன செய்யுங்க, பார்த்துட்டு அப்படியே விட்டாருங்க, பலருக்கு என்ன செய்யுங்க. உலகமுங்கிற அத்தனை பேருக்கும் போச்சுன்னா, இதை அறிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அத்தனை பேரும் அந்த தேவராட்சியத்துக்குள்ளே வருவார். இறையரசு அவர்களுக்குள்ளே வருவார். பேசுகிறோம். தயவு செஞ்சு இதை எல்லாருக்கும் பாருங்கள்.